எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டில் டிரைவர் ஜாப்புக்கான ஜாக்பாட் என்ன? அடுத்ததாக ஓஏ மசால்ஸ் இந்த மாதிரி போஸ்டிங்கான நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ வரப்போகுது அண்டு எப்போ வரலாம், அந்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். மூணாவது இந்த சேவ் அப்படின்றதுக்கான நிரந்தர முடிவு தான் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கீழமை நீதிமன்றம் டிரைவர் ஜாப்புக்கு அப்ளை பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடியை கொடுத்து அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்சன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 72 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. அதாவது 27ஆம் தேதி முதல் ஜனவரி மாதத்தில் 30ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருந்தாங்க. 3 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. அவள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்லோட் பண்ணிலாம் முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெரியாமல் அப்லோட் பண்ணாமல் தவற விட்டவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமாம், எப்படி எக்ஸாமினர், பெயிலிஃப் இந்த மாதிரி 10th குவாலிஃபிகேஷன் போஸ்டிங்லாம் இந்த மாதிரி 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை ஒரு டைம் கொடுத்தாங்களோ அதே டைமிங் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நேம் லிஸ்ட்டில் உள்ளவங்க மட்டும் கிடையாது, இப்போ சொல்லியிருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்குக்கு மேலே அபவ் எடுத்தவங்க மறக்காமல் எல்லாருமே நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே கூட கொஞ்சம் பேர் மட்டும் தான் வந்தது. சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பேர் வரல, சில டிஸ்ட்ரிக்டில் உள்ள பேரே வரல. அதனால் ஃபீல் பண்ணீங்க. பட் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ 8ஆம் வகுப்பு தரம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியிஸ்ட் அட்டெண்டர், அதே மாதிரி எழுத படிக்க தெரிந்தால் போதும் கேட்டகரியில் உள்ள வேரியஸ் போஸ்டிங், அதாவது மசால்ஜி, வாட்ச்மேன் இந்த மாதிரி வேரியஸ் போஸ்டிங் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ண சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கும் இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து உங்களை சரி சர்டிஃபிகேட்லாம் ரீஅப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அதிக அளவில் அதிக அளவு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம்னா பிப்ரவரி மந்த்து அதில் 2nd வீக்கு அல்லது பிப்ரவரி 3rd வீக்கில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எம்எஸ்சி சைட்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்களுமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கெலாம் ஆயத்தமாயிக்கங்க. ஆனால் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுறீங்களா, சூஸ் ஃபைல், அதில் போய் ஃபைலில் போய் செலக்ட் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அந்த கிளிக் பண்ணுற சேவ்ன்ற பொத்தான்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் அதான் ஃபைனலாக நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறது. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்மளும் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அது நறுக்குன்னு கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 3 மினிட் அல்லது 3.5 மினிட் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா சேவ்டுன்னு வருது அப்படிலாம் சொல்லியிருந்தோம். பட் அப்படியுமே 3 மினிட்ஸ் 3.5 மினிட்ஸ் வெயிட் பண்ணியுமே எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. அப்படியே தான் ஸ்ட்ரகிள் ஆகி அப்படியே ஃபேஸ் பண்ணுற மாதிரி அப்படியே நிற்கிது அது பாட்டுக்கு பேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் வேறு வழியே இல்லை, அப்படியே லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு பழையபடி நீங்கள் லாகின் பண்ணி அதை இன்னும் திரும்ப ஒரே ஒரு டைம் பண்ணலாம். ஓகேங்களா? லாகின் பண்ணி சர்டிஃபிகேட் மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் சேவ்னு கிளிக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற 2வது டைம் சேவ்னு ஒரு கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? இன்கேஸ் இப்படி 2வது டைமும் நீங்கள் ட்ரை பண்ணி சேவ்ன்றதை கிளிக் பண்ணி ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாத்துக்குமே இந்த இஷ்யூ இருக்குது. அந்த டைமிங்கில் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:45லேருந்து ஈவினிங் 5:30 வரை அந்த இஷ்யூ அப்படின்றது எல்லாத்துக்குமே இருந்தது. அந்த சமயத்தில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 3 டைம் ட்ரை பண்ணவங்களாம் இருக்காங்க, 3-4 டைம் ட்ரை பண்ணவங்களாம் இருக்காங்க. அப்படிலாம் ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு டைம் சேவ்ன்றது கிளிக் பண்ணி ஒர்க் ஆகலை அப்படின்னா 2வது டைம் நீங்கள் ரீஅப்லோட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். அப்படியும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த டைமில் டைமில் வந்து அப்போ எல்லாத்துக்கும் இந்த இஷ்யூ இருக்காது அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து தான் இந்த இஷ்யூ அப்படின்ட்டு சால்வ் ஆகும் அப்படின்றத அந்த சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு 4 ஹவர்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா சர்வர் ரொம்ப மோசமான சர்வர். போன டைம் நீங்கள் அப்ளை பண்ணும் போதே எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதனால் சர்வரோட தன்மையை புரிஞ்சு நம்ம அது மாதிரி செயல்பட்டுக்குருவோம்.